இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்கு உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடவுள் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற அருமையான இந்த நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாயிருக்க, ஆறுதலின் நாளாயிருக்க, கர்த்தரை பாடி ஜெபித்து ஆண்டவருக்கு மகிமையாக இந்த தொழுகை நடத்துவோம். கர்த்தர் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வகையான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் அடித்தளமாயிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2020 வருஷம் டிசம்பர் மாதம் இன்று 17ஆம் தேதி வியாழக்கிழமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய பெரிதான கிருபையினாலே ஒரு புதிய காலை வேளையை கர்த்தர் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணும். இந்த தொழுகையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இந்த தொழுகை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும், இதிலே பங்கெடுத்து உம்மை ஆராதிக்கிற உமது அடியார்களாகி எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமென். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 105வது ஞானப்பாடலை பாடுவோம். நல்மீட்பர் இயேசு நாமம் என் காதுக்கு இன்பமாம் என்ற பாடல். நல்மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம், புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமாம். அந்நாமம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே, துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை திடப்படுத்துமே. பரிசுத்த ஆத்துமாவுக்கு மன்னாவை போலாகும், இளைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடும். என் ரட்சகர் என் கேடகம் என் கோட்டையும் நீரே, நிறைந்த ஆரோன் பொக்கிஷம் அனைத்தும் நீர்தாமே. மானேசர் மெய்ப்பர் பர்த்தாவும் என் ஜீவனும் நீரே, என் தீர்க்கரும் என் ராஜாவும் ஆசாரியருமே. என் பிராணநாத ஆண்டவா நான் உம்மை போற்றுவேன், என் வாழ்நாளெல்லாம் ரட்சகா பேரன்பை சாற்றுவேன். என் ஜீவன் போகும் நேரமும் உம் நாமம் பற்றுவேன், எப்போதும் அதை பாடவும் விண்கரை ஏறுவேன். ஆமென். 42ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கடவுளே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
என் ஆத்துமா கடவுள் மேல், ஜீவனுள்ள கடவுளின் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது கடவுளின் சன்னதியில் வந்து நிற்பேன்? உன் கடவுள் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடம் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே பண்டிகை ஆசரிக்க திரள் கூட்டம் போகும்போது களிப்பும் துதியுமான சத்தத்தோடே நான் அவளோடு சென்று அவளை தேவாலயத்திற்கு நடத்தி கொண்டு போனேன். இவற்றை நான் நினைக்கையில் என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய்? கடவுளுக்கு காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் கடவுளே, என் ஆத்துமா எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் மீசார் மலையிலும் இருந்து உம்மை நினைவு கூறுகிறேன். உமது அருவிகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகின்றன. கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. எனக்கு ஜீவனாயிருக்கிற கடவுளை நோக்கி நான் மன்றாடுவேன். என் கண்மலையாகிய கடவுளை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கம் கொண்டவனாய் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் கடவுள் எங்கே என்று என் சத்துருக்கள் நாளெல்லாம் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை நொறுக்குவது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய்? கடவுளுக்கு காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் கடவுளுமானவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். அல்லேலூயா. இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போமாக. பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையிலான வசனங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பது. அப்படியே இன்றைய நாளுக்காக குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரையிலான வசனங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார் என்பது. இந்த திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் இதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை
அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்துவலாத்து பெண்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து விலோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நர்மையான காலை வேளையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்பதற்காக, அவருடைய வசனத்தை தியானிப்பதற்காக அவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். தாய் போல நேசித்து தகப்பனை போல எங்களை தற்காத்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உமது திருவசனத்தை எங்களுக்கு அனுப்புவீராக. உமது ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசுவீராக. பல வகையான கவலைகளும் கண்ணீரின் அனுபவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உமது அடியாராகி எங்களுக்கு உமது திருவசனத்தின் மூலமாய் எல்லா வகையான ஆறுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் தம்முடைய திருவசனத்தை அனுப்பி ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் தர்மையான காலை வேளையில தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். காலை வேளையிலே கடவுள் நமக்கு அருளுகிற அவருடைய அருள் நிறைந்த வார்த்தை நாம் வாசிக்க கேட்டதான நற்செய்தி பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வரையிலான திருவசனங்களிலே 28, 29, 30 ஆகிய வசனங்களை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். முதல் வரி 28வது வசனத்தினுடைய முதல் வரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே கடவுள் நம்மை கனிவோடு அழைக்கிறார். என்னிடத்திற்கு வாருங்கள், என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி மிகுந்த அன்போடும் கனிவோடும் கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆகையினால் அவருடைய அன்பான அழைப்பிற்கு, கனிவான அழைப்பிற்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே செவி கொடுப்போமையானால், ஆம், நீங்களும் நானும் கனிவோடு அழைக்கிற கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுப்போமையானால், அது நமக்கு மிகுந்த அமைதியையும் ஆறுதலையும் நிறைவாக தரும் என்பதிலே
எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு அருமையான கணவனும் மனைவியும், இளம் தம்பதியினர், அருமையாக அவருடைய திருமணம் நடைபெற்றது. திருமண வாழ்விலே சந்தோஷமாக பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறை, குழந்தையில்லாத குறை. திருமண வாழ்விலே 5 ஆண்டுகள் கடந்து விட்டன. 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக அந்த பிள்ளைகளுடைய திருமணம் நடைபெற்றதோ, பிள்ளையில்லாத குறை அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மிகுந்த மனவேதனைக்கு ஆளானது. கடைசியிலே பார்ப்பீர்களானால் அந்த மகள் கருவுற்றது போல் ஆனாள். குடும்பத்திற்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி ஆரம்பித்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு என் மனைவி கர்ப்பமடைந்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த கணவனுக்கு மிகுந்த சந்தோஷம். கணவன் வீட்டாருக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த மனைவியினுடைய வீட்டாருக்கோ அதைவிட சந்தோஷம். நாட்கள் கடந்தது. இன்னும் அதிகமான ஒரு வேதனையை தந்தது. 7 மாதம் கழிந்தது, 9 மாதம் கழிந்தது, 11 மாதம் ஆகிவிட்டது. பேறுகாலம் நடந்த பாடில்லை. பிறகு மருத்துவ குழுவை சந்தித்து அவர்கள் ஆலோசனை பெற்று பார்த்தபோதுதான் அவளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த மகளுடைய கர்ப்பத்திலே வளர்ந்தது குழந்தை அல்ல, மிகப்பெரிய ஒரு கட்டி என்று. எவ்வளவு வேதனையான அனுபவம் என்று பாருங்கள். கடைசியிலே மருத்துவ குழு கேட்டது, உங்களுக்கு மனைவி வேண்டுமா அல்லது பிள்ளை வேண்டுமா? அந்த சகோதரன் சொன்னார், என் மனைவி எனக்கு போதும் என்று. அறுவை சிகிச்சை செய்தார்கள். 4.5 கிலோ கட்டி அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தது. பெரிய ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். யார் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவார்? யார் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவார்? கடவுளாகிய கர்த்தர் ஒருவரை தவிர அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு வேற எந்த சக்தியாலும் இயலாது. பிரியமானவர்களே, ஆம், 14 ஆண்டுகள் கழிந்தது. 14 ஆண்டுகள் கழிந்தது. 21 ஆண்டுகளும் கழிந்தது. அந்த மகளுக்கு கர்த்தர் இறங்கினார். கடவுள் இறங்கினார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் இறங்கினார். அந்த மகள் கருவுற்றாள். அழகான ஆண் குழந்தையை பெற்றார்கள். இன்றைக்கு 2 ஆண் குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும்! ஆம், அவ்வளவு துக்கமும் துயரமும் மனவேதனையும் பாரமும் அடைந்த அந்த குடும்பத்திற்கு கடைசியிலே கர்த்தர் இறங்கினார். மிகப்பெரிய அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. ஆம், அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை பாரப்படுத்துகிற, நம்முடைய குடும்பங்களை பாரப்படுத்துகிற, நாம் அங்கம் வைக்கிற, நம்முடைய உறவுகளை பாரப்படுத்துகிற, நம்முடைய சுற்று வட்டாரங்களை பாரப்படுத்துகிற நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது. பாரம் அதிகம் அதிகம் ஆக ஆக நம்முடைய மனநிலை சோர்வடையும், நம்முடைய உடல்நிலை சோர்வடையும், நம்முடைய நடைகள் தளரும், நம்முடைய நம்பிக்கை குறையும்,
நம்முடைய விசுவாசம் குறையும். யாரு வந்து என்ன உற்சாகப்படுத்தினாலும் அதிலே முன்னேற்றத்தை காணவே முடியாது, நம் ஆண்டவர் ஒருவரை தவிர. ஆம் அருமையானுளே, இன்றைக்கு குடும்ப பாரத்தோடு வாழுகிறவர்கள், வேலை பளுவோடு வாழுகிறவர்கள், இன்னும் தாங்கள் பணியாற்றுகிற பணிஸ்தலங்களின் மூலமாய் தம்மீது சுமத்தப்படுகிற பணி சுமைகளின் காரணமாக வருகின்ற மனபாரங்கள், உடலை பாதிக்கின்ற ஒவ்வொரு வகையான வியாதிகளை கொண்ட பாரங்கள், வந்து போனதான வியாதிகள் தீரவில்லை என்று சொன்னால், குணமடையவில்லை என்று சொன்னால் அது ஒரு வகையான பாரம். குடும்பத்தை சரிவர நடத்துவதற்கு போதுமான வருமானம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு வகையான பாரம். பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்த்து அவர்களுக்கு ஏற்ற நாட்களிலே வாழ்வு அமைத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பாரம். வாழ்வு அமைந்த குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குழந்தைகளை காண முடியவில்லை என்று சொன்னால் அது ஒரு வகையான பாரம். இப்படி எத்தனை எத்தனை பாரங்கள் நமக்கு இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் அந்த அருமையான ஜனத்தை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே என்றார், ஆண்டவரே என்றார் ஆபிரகாம். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். மாறுத்தரவு எதுவுமே ஆபிரகாம் சொல்லவில்லை, புறப்பட்டு போனார். பெரிய ஜனமாக உருவெடுத்தார்கள். பஞ்சம் ஏற்பட்டது, எகிப்திற்கு போனார்கள். எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம், எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்றுதான் ஆசையாய் புறப்பட்டு போனார்கள். எறும்பு சாரசாரையாய் போவது போல. அங்கு போய் அவர்களுக்கு நேர்ந்த கதியோ நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யாத்திராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த நிகழ்வுகளை அதிகமாக வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போமானால் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலே என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்கரலை கேட்டேன். அவர்களை அங்கிருந்து அவர்கள் சுமக்கிற சுமையை நீக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு செல்வதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி பல நிலையிலே கவலையும் கண்ணீரும் வேதனையும் அனுபவித்து பாரப்பட்டு கொண்டிருந்த மக்களை கடவுள் சந்திப்பதற்காக இறங்கினார். ஆம், அந்த ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வேதனைகளும் கவலைகளும் என்ன வகை வகையான பாரத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம் தேவனாய கர்த்தர் அறிவார். அதை அறிந்த ஆண்டவர் தான் இன்றைய நாட்களிலே, குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இந்த நாட்களிலே கடவுள் நமக்கு இறங்கி சொல்லுகிறார், என்னிடத்திற்கு வாருங்கள், என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒரு வாகனம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் அது கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு மிஞ்சிய பாரத்தை அந்த வாகனத்தின் மீது ஏற்றும் போது கொஞ்ச தூரம் இழுத்து செல்லும், பிறகு அதனால் இழுக்க முடியாது. அந்த டிரைவர் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கடைசியிலே அதனுடைய ஆக்சிலேட்டர் தான் என்ன செய்யும், அறுந்து போகும். அதிகமான மன அழுத்தமும் பாரமும் வர 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 என்ன செய்யாது, வாகனம் கூட இழுத்து செல்லாது. அப்படியானால் நீங்களும் நானும் எப்படி பிரியமானவர்களே,
ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டடத்திற்கு மேல் கட்டடத்தை எழுப்பும் போது ஓர் அளவுக்குத்தான் அந்த கட்டடம் தாங்கும். அதனுடைய அஸ்திவாரம் சரியில்லை என்று சொன்னால் சரிந்து விழுந்தே விடும். ஆம், நாம் எல்லாருமே பலகீனமானவர்கள். நம் எல்லாருக்குள்ளும் ஏதாவது ஒரு வகையில பலவீனங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நோய்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வேலையை நாம் ஒழுங்காக முறையாக செய்ய விடாதபடி, பிள்ளையுடைய காரியங்களை நடத்த விடாதபடி அநேக கவலைகளும் கஷ்டங்களும் பொருளாதார நெருக்கடிகளும், ஏன் இன்றைய நாட்களிலே பார்ப்போமேனால் அநேகர் கடன் பாரத்துக்கு ஆளாகி சிக்கி தவிக்கிறார்கள். அநேகர் அதை திரும்ப கட்ட முடியாதபடி தற்கொலைகளும் செய்து கொள்ளுகிறார்கள். குடும்பமாக தற்கொலை செய்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையினாலே நமக்காக பாரப்படுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அவர்தான் நீங்களும் நானும் சுமக்க முடியாத பாரமான சிலுவையை நம்முடைய ஆண்டவர் நமக்காக சுமந்தார். ஆம், நமக்காக நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அக்கிரமங்களை மாத்திரமல்ல, மீறுதல்களை மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு வகையான கவலைகளையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் சுமந்த சுமையை வேறு யாராலும் சுமக்க முடியாது. அவர் சுமந்த சுமையை வேறு யாராலும் சுமக்க முடியாது. சிலுவை சுமந்து கொண்டு பொழுது சிமியோன் என்கின்ற பெயர் கொண்ட ஒருவன் வந்து அவனை தாங்கும்படியாக சொன்னார்கள். அவனால் தாங்க முடியவில்லை. அந்த சிலுவையை அவனால் சுமக்க முடியவில்லை. ஆண்டவர் தானே சுமந்து கொண்டு போனார். ஆம், அந்த சுமைதாங்கியாகி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கிறார். என்னிடத்திற்கு வாருங்கள், என்னுடைய சுமை லகுவானது. ஆம், என்னுடைய சுமை லேசானது, லகுவானது, என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எபிரேயர் நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே வாசிப்பமையானால் முதல் வார்த்தை அவள் அழகாக வருகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு வண்டை வாருங்கள். நமக்காக பாரப்படுகிறவர், நம்முடைய பார சுமைகளெல்லாம் சுமந்தவர், நமக்காக சுமைதாங்கியா இருக்கக்கூடிய அந்த சுமைதாங்கியாகி ஆண்டவிடத்தில் நம்முடைய கவலைகளெல்லாம், நம்முடைய வேதனைகளெல்லாம், நம்முடைய பாரங்களெல்லாம் வைப்போம். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் செயல்களெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன வசனத்தின்படி நம்முடைய பாரமெல்லாம் கர்த்தர் மீது வைப்போம். நம்முடைய பாரங்களெல்லாம் நமக்கு நீக்கி நமக்கு சமாதானத்தையும் நம்முடைய உள்ளத்துக்கு அமைதியும், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு வகையான பாரத்திலும் நமக்கு லெகுவை தந்து கடவுள் நம்மை ஆறுதலும் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அப்படிப்பட்ட நிலையோடு ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் இறங்குவார், நம்முடைய பாரமெல்லாம் குறைப்பார், நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் லெகுவாக்குவார், சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஆறுதலான சமாதானமான வாழ்வுக்கு ஆண்டவர் தாமே தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். தொடர்ந்து 631வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என்ற பாடல்.
நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நடந்திடும் உத்தமனு கன்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்திடும் உத்தமனு கன்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை இக்கட்ட நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்ட நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜெபம் செய்வோமாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று எங்களை அன்போடும் கனிவோடும் இந்த காலை வேளையிலே அழைக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, அருமையான காலை வேளைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுகிறதற்கு மேலாக ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் தாங்கி இன்றைய நாளையும் காணும்படியான பாக்கியத்தை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்து காலையிலே இந்த தொழுகையின் மூலமாக உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீர் செய்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாடல்கள் வாயிலாக, சங்கீதங்களின் வாயிலாக, திருவசனங்களின் வாயிலாக
உம் தூய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும், உம் தூய திருமுகத்திலிருந்து உண்டாகின்றதான அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் திருவசனத்தின் மூலமாக கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் அன்பின் ஆண்டவரே, எங்களை பாரப்படுத்துகிற எல்லா வகையான பாரங்களையும் கர்த்தர் அறிகிறீர் சுவாமி. மனம் இறங்குவீராக, கர்த்தர் மனம் இறங்குவீராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் எங்களுக்கு இறங்குவீராக. எங்களில் காணப்படுகிற தவறுகளை, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து, சிலுவை மரணத்தை நினைத்து, நீர் தூக்கி சுமந்து சென்ற அந்த கோரமான சிலுவை பாடுகளை நினைத்து கடவுள் எங்களை மன்னிப்பீராக. எங்களுக்கு மன அமைதியும் ஆறுதலையும் கர்த்தர் தருவீராக. நாங்கள் சந்திக்கிற எங்கள் உள்ளங்களை, எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே பாரப்படுத்துகிற, எங்கள் பிள்ளைகளை பாரப்படுத்துகிற ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் கடவுள் ஆறுதலையும் சமாதானத்தையும் விடுதலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதியும். என்ன வகையான பாரம் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் இறங்கி, ஆவியான தேவன் இறங்கி அந்த பாரத்தை நீக்கி, அந்த சுமையை நீக்கி அவருடைய உள்ளங்களை லகுவாக்கும் கடவுளே, மனங்களை லகுவாக்கும் கர்த்தாவே. எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆவியான தேவன் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலகெங்கிலும் இருந்து இதை கவனிக்கிற, இதை பார்க்கிற, இதன் மூலமாய் ஒரு ஆறுதலை தேடுகிற அத்தனை உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், என்ன வேலை செய்தாலும், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், அந்த கஷ்டத்திலே கர்த்தர் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த அருமையான பணியை இந்த முகநூல் வாயிலாக உலகெங்கிலும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கொண்டு செல்ல, இந்த தொழுகையை கொண்டு செல்ல கடவுள் பயன்படுத்துகிற அருமையான எங்களுடைய கல்வாரி லூதரன் திருச்சபைக்காக அதிலே அங்கம் வைத்து ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து காணிக்கைகளை கொடுத்து தாங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவர் மேலும் அது கிருபை தங்கட்டும். தொடர்ந்து திருச்சபையும் திருச்சபையினுடைய விசுவாசிகளையும் ஆசீர்வதியும். உலகெங்கிலும் ஆண்டவரை, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி நாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் இருக்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவள் அனைவரையும் கடவுள் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்றைய தினத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு கூட்டி தருகிற புதிய வயது, புதிய வருடம் அவர்களுக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அதுபோல கர்த்தாவே, பல்வகையான பலவீனங்களினால், சோர்வுகளினால், வியாதிகளினால் ஆண்டவரே, ஆவியானவரே துன்பப்படுகிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்த ஆறுதலையும் விரும்புகிற சுகத்தையும் கடவுள் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் காயங்களை ஆற்றுவேன், உன் நோய்களை குணமாக்குவேன், உன் அக்கிரமங்களை மன்னிப்பேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணின உம்முடைய வாக்கு மாறாத வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடட்டும், ஆறுதலையும் சமாதானத்தையும் கண்டடையட்டும் கர்த்தாவே. இன்றைய நாளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் அனைத்து பணிகளுக்காக ஸ்தோத்திரம். போக்குவரத்துகளுக்காக ஸ்தோத்திரம். கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு தங்கட்டும். எல்லா வகையான நன்மையும் கிருபையும் தந்து எங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து வைத்த கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைப்பட பண்ணாமல் தீமை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். ஆசீர்வாதம். நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமீன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே காலை வேளையிலே இந்த தொழுகையில் பங்கெடுக்க கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாள் முழுவதும் நம்மோடு தங்கியிருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பாருங்கள். தினமும் காலை 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மற்றும் 8:30 மணிக்கும் முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையிலே பங்கெடுங்கள். மற்றவர்களை பங்கெடுக்க சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகின்றதான 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் கேரல் சர்வீஸ் என்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதிலேயும் குடும்பமாக பங்கெடுத்து தேவாசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.